சாய்ந்திருப்பதால் ஒரு கவலையும் இல்லை. நம்ம வந்து நம்மளோட ரைச்சஸ்னஸ்லையாக இருக்கட்டும், நம்மளோட பலத்தில் இருக்கட்டும், நம்ம நடந்தோன்னா நம்ம ரொம்ப ஒரு 4 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பட் when we completely trust on the God, கர்த்தர் மேலே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போகும்போது கர்த்தர் வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். ஒரு இது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு கேக் மிக்ஸ், இன்ஸ்டன்ட் கேக் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ஸில். ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணியை கலந்து நீங்கள் பேக் பண்ணால் போதும், கேக் வந்துடும், நல்லா வந்துடும் அப்படின்னு. ஆனால் அந்த கேக் மிக்ஸ் வந்து சேலே ஆகலையாம், போகவே இல்லையாம். என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்களாம், பட் அது வந்து அந்த மார்க்கெட்டில் மூவே ஆகலை. அப்போ அவங்களுக்கு புரியவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, போய் ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏன் இந்த கேக் மிக்ஸ் போகல, ஏன் இந்த சேல் பண்ண முடியல நம்மளால் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா எல்லாரையும் கேட்குறாங்க, ஏன் இந்த கேக் மிக்ஸ் வாங்க மாட்டேங்கிறேன்னா, அது எப்படிங்க வெறும் மாவை சும்மா கலந்த கேக் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு வந்து முட்டையை அடித்து ஊற்றணும், மாவை சலிக்கணும், இதெல்லாம் இவ்வளோ வேலை இருக்குது, பொங்க வைக்கணும், நிறைய கொஞ்சம் நேரம் அது இது பண்ணணும். அது இல்லாமல் இவங்க என்னமோ சும்மா தண்ணியில் கலந்து வச்சா ஆயிடுங்கிறாங்க, அது எப்படி வராது அப்படின்னு. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியம், அவ்வளோ ஈஸியாக கேக் பண்ணிட முடியும், கேக் பண்ணோன்னா அது ஒரு நாளுக்கு வேலை, we have to put all our effort, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அப்படி செஞ்சால் தான் நம்ம கேக் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது, அவ்வளோ ஈஸியாக பண்ணுற மாதிரி சொல்கிறாரு, அதெல்லாம் நல்லா வராது அப்படின்ட்டுன்னு. அப்போ இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம ஒன்று ஈஸியாக கொடுத்தா அவங்க ஒன்றும் வாங்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றினாங்களாம். ஃபார்முலாவை மாற்றி இந்த கேக் மிக்ஸோடு நீங்கள் ஒரே ஒரு முட்டை சேர்த்தா போதும், ஒரு எக்கு சேர்த்து பீட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கேக் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபார்முலாவை மாற்றி அந்த மிக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சான். எல்லாருமே வாங்கி ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அந்த மாவில் கலந்து அவங்க கேக் செஞ்சு ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டாங்களாம். அதாவது ஏதாவது சொன்ன மாதிரி இந்த சால்வேஷன் கூட ஒன்றும் இல்லைங்க, யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிலீவ் ஜீசஸ், ஒன்றும் இல்லை, கர்த்தரை நீங்கள் நம்பினா போதும் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை அது எப்படி அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து மோட்சத்துக்கு போக முடியும், நம்ம கிரியை தான் இருக்கணும், நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும், ஆண்டவருக்காக நான் இதை செய்ய போகிறேன், அந்த வேலையை செய்ய போகிறேன், இந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க தன்னைத்தானே வருத்தி ஏதோ ஒரு வேதனை அவங்களுக்கு உடம்புல இருந்தால், வலி இருந்தால், ஆண்டவருக்காக சேவை செய்கிறேன்னு இருக்கும்போது they feel they have done something to achieve that salvation. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த ரட்சிப்பை அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்காக எல்லாத்தையும் சுமந்து அந்த சிலுவையில் நமக்காக மறித்து he has given it free of cost, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பிலீவ், நம்புங்க, அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அதை போட்டு குழப்பி எடுத்து அந்த மகா கும்பமேளான்னு ஒன்று நடக்கும் நார்த்தில். அது வந்து அங்கே வர ஜனங்களை பார்த்தா நிறைய கிறிஸ்டின் மிஷினரிஸ் அங்கே போய் மெடிக்கல் கேம்ப்ஸ் வைப்பாங்களாம். ஏன்னா அவங்க வரவங்கெல்லாம் அவ்வளோ வியாதியோடையும் பிரச்சனையோடு வருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்களா, அந்த கையை வந்து இப்படியே தூக்கி வச்சுருப்பாங்களாம் ரொம்ப வருஷம். ஏன்னா அந்த வலியில் வந்து அந்த ஆண்டவர் கோபமாக இருக்கிற ஆண்டவரை வந்து அவங்க ப்ளீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கை என்ன ஆகுமா, அந்த ட்ரை கேங்கரின்னு சொல்லிட்டு அது இது பண்ணி கையெல்லாம் சூம்பி போய் அந்த கை யூஸ் பண்ணாத மாதிரி கை இப்படியே இருந்து அப்படி கம்ப்ளீட்டாக செத்து போயிடுமா அந்த கை. அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்களாம். அதேமாதிரி ஒத்த காலிலே நின்றுட்டு அதுலேயே அந்த ஏன்னா அந்த வலியும் வேதனையும் இருந்தால் தான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராங்க. ஸோ இந்த கிறிஸ்டியன் கேம்ப்ஸ் வைக்கிறவங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் வைப்பாங்களாம். மெடிக்கல் கேம்ப்ஸ் வைக்கிறவங்க இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க, இப்படிலாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி ஈஸி, சால்வேஷன், மோட்சத்துக்கு தானே நீங்கள் தேடுறீங்க, உங்கள் பாவ மன்னிப்புக்காக தானே வரீங்க, அந்த நதியில் மூழ்கி எழுந்தா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை, ஆண்டவர் நம்பினீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அந்த சத்தியத்தை சொல்கிறாங்களாம். நிறைய பேர் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்களாம் அந்த டைமில். ஆனால் என்ன பண்ணுறாங்களாம், அந்த சோஷியல் அவங்க இருக்கிற அந்த ஹிந்து அந்த பேக்ரவுண்ட், அந்த ரிலீஜியஸ் பேக்ரவுண்டோட ப்ரெஷர்னால அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அதை வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு கன்ஃபெஸ் இட் ஓப்பன்லி. ஆனால் நிறைய பேர் மனசுக்குள்ளே அது உண்மைங்கிறது தெரியுதான். ஒரு 93 94 அவங்க அந்த இதை சொல்கிறாங்க, 5 பேர் பேப்டிசம் எடுத்தாங்களாம். அதில் 2 சாதுஸ், அதாவது 40 மில்லியன் பேர் வராங்களாம், 36,000 பேர் வந்திருந்தாங்களாம் அந்த கும்பமேளா. 36,000 சாதுக்கள் வந்திருந்தாங்களாம். அந்த 36,000 சாதுக்களில் 2 சாதுக்கள் வந்து பேப்டிசம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ஈஸியான வழியை கொடுத்தா அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. நீ உருண்டு வா, நீ பிறண்டு வா, அப்படி வா, அதை செய், கையை வெட்டிக்கோ, காலை வெட்டிக்கோ, அங்கே குத்திக்கோ அப்படின்னா பீப்புள் ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்மளாம் அழகாக ஜாலியாக
என்ன பண்ணியிருக்கோம்? அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அவர் இது செய்ய அதை செய்யணும் ஒன்றும் சொல்றது இல்லை. ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் அஸ் டு பிரேஸ் ஹிம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வதா அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 நானும் பற்றிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 நானும் பற்றிட மாட்டேன். யெகோவா நீரே என் தேவா. தேவைகளெல்லாம் நான் காத்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன்.